சுஹாஸ் ஆன்மீகமய அன்பர்களுக்கு வணக்கம். திருக்கார்த்திகை தீபம் 2024 சிறப்புகள், வரலாறு, விரத முறை, வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை தீப திருவிழா இந்தியாவின் ஒளி விழாவாகும். எண்ணெய் கொண்டு ஏற்றப்படும் விளக்குகள் நம் கலாச்சாரத்தின் புனிதத்தின் அடையாளமாகும். தமிழ் மாதங்களில் 8வது மாதமான கார்த்திகை மாதம் பல சிறப்புகளை கொண்டுள்ளது. அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவபெருமானுக்கும் அக்னியில் தோன்றிய முருகப்பெருமானிற்கும் காக்கும் கடவுளான மகா விஷ்ணுவிற்கும் உகந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகின்றது. வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். அவ்வாறு இந்த வருடம் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது. கார்த்திகை நட்சத்திரம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:50 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5:48 மணிக்கு முடிவடைகிறது. இந்த வருடம் பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் இது கூடுதல் சிறப்பு பெற்றது. பொதுவாக ஆலயங்களில் ஏற்றப்படும் தீபம் 3 வகைப்படும். அவை குமாராலய தீபம், சர்வாலய தீபம் மற்றும் விஷ்ணு ஆலய தீபமாகும். குமாராலய தீபம் என்பது கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானின் ஆலயங்களில் ஏற்றப்படுவது. சர்வாலய தீபம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று மாலை சிவாலயங்களில் ஏற்றப்படுவது. விஷ்ணு ஆலய தீபம் கார்த்திகை மாதம் அஷ்டமி திதியில் பெருமாள் கோவில்களில் ஏற்றப்படுவது ஆகும். கார்த்திகை தீபம் தோன்றியதற்கு புராணங்களின்படி 2 வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. அவை: முதல் வரலாறு, படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவும் காத்தல் தொழிலை செய்யும் திருமாலும் பல காலம் இருவரில் யார் பெரியவர்கள் என்று சண்டையிட்டு வந்தனர். இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு அக்னி பிழம்பாக லிங்கோத்பவராக தோன்றினார். தன்னுடைய அடியையும் முடியையும் எவர் முதலில் காண்கிறீர்களோ அவரே இருவரில் உயர்ந்தவர் என்று கூறினார். உடனே திருமால் வராக ரூபமெடுத்து நிலத்தை குடைந்து அடியை காண சென்றார். பிரம்மா அன்னப்பறவை ரூபம் எடுத்து முடியை காண சென்றார். பல கால ஆண்டுகள் பயணம் செய்தும் தன்னால் அடியை காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொண்டார். அன்ன வடிவம் எடுத்து முடியை காண சென்ற பிரம்மா மேலிருந்து தாழம்பூ கீழே விழுவதை கண்டார். தாழம்பூவிடம் நீ யார் என்று கேட்டார். அதற்கு தாழம்பூ தான் பல காலமாக சிவராரின் முடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கூறியது. பிரம்மா தாழம்பூவிடம் நெருப்பு பிழம்பாக நின்ற சிவபெருமானின் முடியை தான் கண்டு விட்டதாக பொய் கூறும்படி கேட்டார். தாழம்பூவும் பிரம்மா சிவபெருமானின் முடியை கண்டு விட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என்றும் பொய் உரைத்தது. கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவிற்கும் தாழம்பூவிற்கும் சாபமிட்டார். பிரம்மாவிற்கு இந்த உலகத்தில் எங்குமே கோவில்கள் அமையாது என்றும் யாரும் அவரை வழிபட மாட்டார்கள் என்றும் சாபமிட்டார். தாழம்பூவிற்கு இனிமேல் நீ சிவ பூஜைக்கு பயன்பட மாட்டாய் என்றும் சாபமிட்டார். பின்பு தன் தவறை உணர்ந்த பிரம்மாவும் தாழம்பூவும் உத்தரகோசமங்கை திருக்கோவிலில் பல கால ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவமிருந்தனர். தவத்தினால் மனமிறங்கிய சிவபெருமான் அவர்களுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்தார். இதனால் உத்தரகோசமங்கை திருக்கோவிலில் மட்டும் தாழம்பூ சிவபூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு பிரம்மாவிற்கும் கோவில்கள் கட்டப்பட்டது. பிறகு திருமாலும் பிரம்மதேவரும் சிவபெருமானே உயர்ந்தவர் என்றும் தாங்கள் கண்ட ஜோதி பிழம்பான லிங்கோத்பவர் ரூபத்தை அனைவரும் காண வேண்டும் என்று வேண்டி கோரிக்கை வைத்தனர். அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக எழுந்தருளினார். இது முதல் வரலாறு. இரண்டாவது வரலாறு, சிவபெருமானின் 5 முகங்களான ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜிதம் என்கின்ற 5 முகங்களோடு அதோமுகம் என்கின்ற 6வது முகம் வெளிப்பட அந்த 6 முகங்களிலிருந்து தோன்றிய தீப்பொறியில் இருந்து முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் கொண்டு சேர்த்தார்.
அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கை ஆற்றில் 6 தாமரை மீது குழந்தைகளாக மலர்ந்தது. சிவபெருமான் உத்தரவால் 6 கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளை வளர்த்து வந்தனர். பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை ஒன்றாக அணைத்ததும் 6 தலை 12 கரங்களுடன் முருகப்பெருமான் ஆறுமுக சுவாமியாக அவதரித்தார். சிவபெருமான் முருகப்பெருமானை வளர்த்த அந்த 6 கார்த்திகை பெண்களும் வானில் 6 நட்சத்திரங்களாக மின்னுவார்கள் என்று வரமளித்த தினமே இந்த கார்த்திகை தீப திருநாளாகும். இதுவே 2வது வரலாறாகும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் என்றதும் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலைதான். சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக எழுந்தருளிய அற்புத ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலமாகும். மலையே சிவனாக காட்சி தரக்கூடிய ஸ்தலம். கிரேதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல் மலையாகவும் காட்சி தருவதாக நம்பப்படுகின்றது. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த ஸ்தலம். சிவனடியார்களை அன்பினால் தன் வசம் ஈர்க்கக்கூடிய அற்புத ஸ்தலம். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 10 நாட்களுக்கு முன்பே கொடியேற்றம் செய்யப்படும். இந்த வருடம் டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாரதம். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அண்ணாமலையார் சன்னதிக்கு எதிரே பரணி தீபம் ஏற்றப்படும். பிறகு மாலை 6 மணிக்கு மலை மேல் அண்ணாமலையார் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வர ரூபம் எடுத்து ஆனந்த தாண்டவமாடி பக்தர்களுக்கு காட்சி தருவார். மலைமேல் ஏற்றப்படும் தீபத்தின் சிறப்புகள். மலைமேல் சுமார் 6 அடி உயரமும் 250 கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் சுமார் 3500 கிலோ நெய் ஊற்றி 1000 மீட்டர் காடா துணியை திரியாக்கி கற்பூரத்துடன் சேர்த்து தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் 10 நாட்களுக்கு எரியும். மலையை சுற்றி சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு வரை திருக்கார்த்திகை தீபத்தை தரிசிக்கலாம். அந்த ஊரில் உள்ள மக்கள் மலை மேல் தீபம் ஏற்றிய பிறகுதான் தன் இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். மலையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். சிவனடியார்களுக்கு வழியெங்கும் அன்னதானம் வழங்கப்படும். திருப்பரங்குன்றம் மற்றும் சுவாமிமலை கோவில்களில் முருகப்பெருமானிற்கு திருக்கார்த்திகை தீபத்தன்று பட்டாபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு. அனைத்து கோவில்களிலும் முருகப்பெருமானிற்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை செய்யப்படும். மாலையில் சொக்கப்பனை ஏற்றி திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படும். தமிழ்நாட்டில் கோவில்கள், வீடுகள், கடைகள், குளங்கள், மலைகள் என்று அனைத்தும் திருக்கார்த்திகை தீபத்தன்று விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். விரத முறை. திருக்கார்த்திகை தீபத்தன்று உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம். நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்பவர்கள் பால், பழம் சாப்பிடலாம். மாலை 6 மணிக்கு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு வந்து பிறகு வீட்டில் தீபமேற்றி வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். நெய்வேத்தியம். திருக்கார்த்திகை தீபத்தன்று நெல் பொரியும், அவல் பொரியும் வெள்ள பாகிலிட்டு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைப்பது வழக்கம். இது தவிர பொரியுருண்டை, வடை, பாயாசம் படைக்கலாம். நீங்கள் உங்கள் வழக்கப்படி நெய்வேத்தியம் செய்து கொள்ளலாம். வீட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் முறை. கார்த்திகை தீபத்தின் போது ஏற்றப்படும் சிறிய மண் அகல் விளக்குகள் அக்னி லிங்கத்தின் சிறிய பிரதிகள் என்று நம்பப்படுகின்றது. வீட்டில் 3 நாட்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அவை பரணி அன்று, திருக்கார்த்திகை தீபத்தன்று, அடுத்த நாள் என்று 3 நாள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் மாவிளக்கு போட வேண்டும். நல்லெண்ணெய், நெய் அல்லது பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். நூல்திரி அல்லது பஞ்சு திரி போடலாம். விளக்கை வாழை இலை, அரச இலை அல்லது ஒரு தட்டில் வைத்து ஏற்றலாம். கீழே வைக்க கூடாது. வாசலில் 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் 2 விளக்குகள். சமையலறை, பின்புறம் என்று எல்லா இடங்களிலும் விளக்கு ஏற்றலாம். எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம். இதில் குறிப்பிட்ட கணக்கு கிடையாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவரும் விளக்கேற்றலாம்.
திருக்கார்த்திகை நாளில் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் கஷ்டங்கள் தீரும். மேற்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் கடன் தொல்லை நீங்கும். வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் திருமண தடை அகலும். தெற்கு திசை நோக்கி விளக்கேற்ற கூடாது. தீப திருநாளன்று குறைந்தபட்சம் 27 விளக்குகள் ஏற்றினால் சிறப்பு. மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகின்ற குத்து விளக்கும் ஏற்றலாம். ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்தும் நடக்கும். இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும். விளக்கேற்றும் போது இந்த திருவிளக்கு மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுவது சிறப்பு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயமே என்ற மந்திரத்தை சொல்லி திருக்கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றுவது சிறப்பாகும். ஆணவம் என்கின்ற இருள் நீங்கி தீப ஒளி போல் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். திருக்கார்த்திகை திருநாளில் உள்ளன்போடு இறைவனை வழிபாடு செய்து அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மைய யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.